இன்னைக்கு நைட்டு நீங்க மரிச்சு போறீங்க அப்படின்னா, கடவுள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. "நான் ஏன் உன்ன பரலோகத்துக்குள்ள அனுமதிக்கணும்?" அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்களோட ஆன்ஸர் நான், ஐ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா, யூ ஆர் இன் வெரி பிக் ட்ரபிள். ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்குன்னு அர்த்தம். நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க, நான் வார வாரம் சர்ச் போறேன். வார வாரம் நெறைய நான் காணிக்கை குடுக்குறேன். திருவிருந்து மறக்காம அட்டெண்ட் பண்ணிருவேன். ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். ஏழைகளுக்கு உதவி செய்றேன். நான் மேலருந்து ஊழியம் பண்றேன். நான் நெறைய சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். நான் பிரேயர் மீட்டிங்ஸ் நடத்துறேன். அதனால நான் பரலோகம் போயிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ ஆர் இன் வெரி, வெரி பிக் ட்ரபிள். ஏன்னா, ரட்சிப்ப ஒரு நாளும் நம்மளால சம்பாரிக்கவே முடியாது. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். நம்மளால அந்த பாவக்கடன் என்னைக்குமே செலுத்தவே முடியாது. ஸோ நீங்க சம்பாரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களால முடியவே உங்களோட ஆயுசு நாட்கள்ல கண்டிப்பா உங்களால செஞ்சு முடிக்கவே முடியாது. நீங்க கண்டிப்பா பரலோகம் போ முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு தாட்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்ல. இது கர்த்தருடைய ஈவு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதிலேயே போட்டிருக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீதிமானா வாழ்ந்தவனுக்கு பரிசா கொடுக்கிறது ரட்சிப்பு இல்ல. பாவத்துல மரிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு பாவிய காப்பாத்துறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் ரட்சிப்பு. ஸோ நீங்களும் நானும் பாவின்றத உணர்ந்து அவர்கிட்ட நம்ம ரட்சிப்பு கேட்கும்போது, அவர் கண்டிப்பா நமக்கு ரட்சிப்பு குடுப்பாரு. அதனால தான் நீங்களும் நானும் பரலோகம் போவோம். ஸோ இப்ப யோசிங்க. "நீ ஏன் பரலோகம் போவேன்?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க எனக்கு செஞ்ச காரியத்தினால தான் நான் பரலோகம் போவேன்னு" சொன்னா மட்டும் தான், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நம்ம பரலோகம் போவோம். ஆர் எல்ஸ் இட் இஸ் a வெரி பிக் கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.